அன்பார்ந்த ஓய்வூதியர்களின் கவனத்திற்கு. தாங்கள் ஓய்வூதிய நேர்காணலுக்கு கருவூலத்திற்கு நேரில் வருவதில் ஏற்படும் போக்குவரத்து செலவினம், காலதாமதம் போன்ற இடர்பாடுகளை தவிர்க்கும் பொருட்டும், உடல் நலனை கருத்தில் கொண்டும் தங்களது இருப்பிடத்திலிருந்தபடியே ஆண்ட்ராய்டு கைபேசி மூலம் ஜீவன் பிரமான் முகம் பதிவு செயலியை பயன்படுத்தி மின்னணு வாழ்நாள் சான்று மூலம் நேர்காணல் செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்ட்ராய்டு கைபேசியில் மிக எளிய முறையில் கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்து ஆதார் ஃபேஸ் ஆர்டி ஆப் மற்றும் ஜீவன் பிரமான் ஃபேஸ் ஆப் 3.6.3 இன்ஸ்டால் செய்தவுடன் தங்களது கைபேசியில் ஜீவன் பிரமான் ஃபேஸ் ஆப் ஐகான் தோற்றமளிக்கும். இச்செயலியை பயன்படுத்தி முதலில் ஆபரேட்டர் அங்கீகாரம் பெற வேண்டும். ஆபரேட்டர் அங்கீகாரம் பெற ஆதார் எண், கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி ஆகிய விவரங்களை பதிவு செய்து சப்மிட் கொடுத்தவுடன் தங்களால் பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண்ணிற்கு ஓடிபி அனுப்பப்படும். ஓடிபி எண்ணை பதிவு செய்து சப்மிட் கொடுத்தவுடன் ஆதாரில் உள்ளபடியான தங்களது பெயரை பதிவு செய்து செயலியில் தெரிவிக்கப்பட்டுள்ள சான்றிதழுக்கு ஒப்புதல் அளித்து ஸ்கேன் ஆப்ஷனை தேர்வு செய்ய வேண்டும். தங்களது முகம் ஸ்கேன் செய்யப்பட்டு சக்சஸ்ஃபுல் என தகவல் தெரிவிக்கப்பட்டவுடன் தாங்கள் ஒரு ஆபரேட்டராக அங்கீகரிக்கப்படுவீர்கள். ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஆபரேட்டர் தனது பதிவு செய்யப்பட்ட கைபேசி மூலமாக ஓய்வூதியம் பெறும் தங்களது உறவினர்கள், நண்பர்கள், வயதான முதியோர்கள், சமூக சேவையாக அனைத்து ஓய்வூதியர்களுக்கு நேர்காணல் செய்து கொடுக்கலாம். ஓய்வூதியர் நேர்காணல் செய்ய பதிவு செய்யப்பட வேண்டிய விவரங்கள்: ஓய்வூதியரின் ஆதார் எண், கைபேசி எண் பதிவு செய்து சப்மிட் கொடுத்தவுடன் ஓய்வூதியரால் தெரிவிக்கப்பட்ட கைபேசி எண்ணிற்கு ஓடிபி அனுப்பப்படும். ஓடிபி எண்ணை பதிவு செய்து சப்மிட் கொடுத்தவுடன் ஓய்வூதியரின் பின்வரும் விவரங்களை பதிவிட வேண்டும். ஸ்டெப் 1, ஆதாரில் உள்ளபடியான பெயரை பதிவிட வேண்டும். ஸ்டெப் 2, டைப் ஆஃப் பென்ஷன் டிராப் டவுனில் செலக்ட் கேட்டகரி EPS 95, ஃபேமிலி, அதர்ஸ், சர்வீஸ் என 4 வகையான ஓய்வூதியம் தெரிவிக்கப்பட்டிருப்பதில் இதில் கருவூலத்தின் மூலம் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு EPS 95 என்பது பொருந்தாது. எனவே ஏனைய 3 இனங்களில் தங்களுக்குரிய ஓய்வூதியத்தை தேர்வு செய்ய வேண்டும். ஸ்டெப் 3, சாங்ஷனிங் அத்தாரிட்டி டிராப் டவுனில் ஓய்வூதியம் வழங்கும் அனைத்து மாநிலம் மற்றும் நிறுவனங்களின் விவரங்கள் இடம்பெற்றிருக்கும். அதில் ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழ்நாடுவை தேர்வு செய்ய வேண்டும். அவ்வாறு தேர்வு செய்யும் நேர்வில் ஸ்டெப் 4, டிஸ்பர்சிங் ஏஜென்சி தமிழ்நாடு ட்ரெஷரி, சப் ட்ரெஷரிஸ் என டிஃபால்ட்டாக தோன்றும். ஸ்டெப் 5, ட்ரெஷரி அல்லது சப் ட்ரெஷரி டிராப் டவுனில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கருவூலங்களின் பெயர்களும் தெரிவிக்கப்பட்டிருக்கும். இதில் ஓய்வூதியர் எந்த கருவூலத்தின் மூலம் ஓய்வூதியம் பெறுகிறார் என்பதை தெரிவிக்க வேண்டும். ஸ்டெப் 6, PPO நம்பரை பதிவிட வேண்டும். ஸ்டெப் 7, ஓய்வூதியம் பெறும் வங்கிக் கணக்கு எண் பதிவிட வேண்டும். ஸ்டெப் 8, ரீஎம்ப்ளாய்மெண்ட் எஸ் அல்லது நோ. ஸ்டெப் 9, ரீமேரேஜ் எஸ் அல்லது நோ என தெரிவிக்கப்பட்டுள்ளதற்கான சரியான பதிலை பதிவிட வேண்டும். ஸ்டெப் 10, செயலில் தெரிவிக்கப்பட்ட 2 சான்றிதழுக்கு டிக் செய்து ஒப்புதல் அளித்து சப்மிட் கொடுத்தவுடன் Do you want to generate DLC for any other pension not entered above? No அல்லது yes என தெரிவிக்கப்பட்டிருக்கும். இதில் no என்பதை தேர்வு செய்ய வேண்டும். அதற்கு பிறகு செயலியில் தெரிவிக்கப்பட்டிருக்கும் டிக்ளரேஷனை டிக் செய்து ஸ்கேன் ஆப்ஷனை தேர்வு செய்தவுடன் Do you want to scan face? No அல்லது yes என தெரிவிக்கப்பட்டிருக்கும். இதில் yes என்பதை தேர்வு செய்ய வேண்டும். தங்களது கைபேசியில் உள்ள கேமரா மூலம் தங்களது முகம் ஸ்கேன் செய்யப்பட்டு ஆதாருடன் சரியாக இருக்கும் பட்சத்தில் சக்சஸ்ஃபுல் மெசேஜ் தெரிவிக்கப்பட்டு பிரமான் ஐடி தங்களது கைபேசி எண்ணிற்கு தெரிவிக்கப்படுவதுடன் கருவூல கணக்குத்துறையிலிருந்து இணையதள வாழ்நாள் சான்று ஏற்கொள்ளப்பட்டதற்கான குறுஞ்செய்தி தங்களது கைபேசி எண்ணிற்கு அனுப்பப்படும். எனவே ஜீவன் பிரமான் முகம் பதிவு செயலியை பயன்படுத்தி நேர்காணல் செய்து கொள்ளுமாறும் கருவூலத்திற்கு நேரில் வருவதில் ஏற்படும் இடர்பாடுகளை தவிர்த்துக் கொள்ளுமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.